ஜூலை 15 வந்து காமராஜுடைய பிறந்த நாள். ஒருவேளை அந்த காமராஜ் அவர்களுடைய பிறந்த நாளை மையப்படுத்தி விஜய் அவங்க அந்த பிரச்சார பயணத்தை எடுத்தாங்கன்னா தென் மாவட்டங்களில் விஜய் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு நிலை உருவாவதற்கான ஒரு களம் அமையும். அப்படி இல்லைன்னா சுதந்திர தின விழா, இது ரெண்டையும் மையப்படுத்தி தான் அவங்களுடைய பயணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுதந்திர தின விழாவை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய அந்த களத்தில் வேறு பிற அரசியல் கூட்டணிகளை மையப்படுத்திய களங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மனசுக்குள்ள இருக்கு. ஆனால் இந்த பிரச்சாரம் வந்து இப்போ தேவை அப்படின்ட்டு அந்த கட்சி நினைக்குதாங்கிறதோட தமிழக மக்கள் அதை நினைக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவங்க மேலே தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அவங்க வந்து இன்னும் மக்களை சந்திக்கலை, மக்கள்கிட்ட போய் பிரச்சாரத்துக்கு போகலை, அது தொண்டர்கள்ட்டையும் அந்த சோர்வு இருக்கும். இன்னொரு நிலைப்பாடு என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி ஒரு செய்தி, அது நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம். அது விஜய் அவங்களோடு கூட்டணி பேசி விட்டதாகவும் 40 தொகுதிகள் விஜய் அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டதாகவும், இதன் அடிப்படையில் தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் விஜய் கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு களம் அமைக்கும் அப்படிங்கிற செய்தி. இன்னொரு ரகசிய செய்தியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, காங்கிரஸ் பேரியக்கத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நான் முன்னாள் காணொலியிலும் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். அப்பொழுது பலர் அதை நீதென கற்பனையாக இருக்குமா என்கின்ற கேள்வி எல்லாம் கேட்டார்கள். இப்பொழுது இந்த காட்சிகள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய களத்தை வைத்து பார்த்தால் உங்களுக்கே அது தெரியும், இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ராமதாஸ் ஐயாவுடைய நிலைப்பாடு என்னன்னா, அவங்க வந்து இந்த டிஎம்கேவோட கூட்டணி வைக்கணும், அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அதற்கான களங்களை எடுத்துக்கிட்டு அவங்க போனதுனால தான் சில கருத்து வேறுபாடு. அன்புமணி ராமதாஸ் அவங்கள பொறுத்த மட்டும் பிஜேபியோட கைகோர்க்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு ஒரு சைடு சொல்லப்பட்டாலும், விஜய் அவங்களோட கட்சியோட கூட்டணி அமைத்து இந்த தேர்தல் களத்தில் ஒரு மாற்று விடயங்களை கொண்டு வரலாங்கிற ஒரு முயற்சி இருக்கு அப்படிங்கிற செய்தியும் அரசு புரசலா வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்கிறேன், 2026ஆம் ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் என்கின்ற சக்தி தமிழகத்தில் ஆகப்பெரிய ஆளும் சக்தியாக உருவாவதற்குரிய களம் இருக்கிறது. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் இன்பா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மக்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், பெருசா எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா, விஜய்கிட்ட இருந்து எப்போ இந்த சுற்றுப்பயணம் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி தான். இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அடுத்த மாதம் வந்து விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்றாரு. இன்னும் வந்து கரெக்டான கட்டமைப்பே அமைக்கல, அதுக்குள்ளே இந்த சுற்றுப்பயணம் அவசியமானு சொல்லிட்டு நிறைய பேரும் அரசியல் விமர்சனம் சரி பத்திரிகைகளும் கேட்டுட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம்? இல்லை, அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் கேள்வி கேட்குறாங்கன்னா அது நியாயமான கேள்வியாக எனக்கு படலை. ஒரு கட்சி ஒருத்தர் தொடங்கியிருக்காங்கன்னா அந்த கட்சிக்கான சுற்றுப்பயணத்தை எடுக்கிறது வந்து மரபு தான். இப்பொழுது வந்து அர்ஜுன் யாதவ் வந்து தான் தகவல் சொல்லியிருக்காரு, விஜய் அவங்க வந்து ஜூலை மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதம் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்பதாக அவர் சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதம்னா ஒருவேளை காமராஜ் பிறந்த நாளில் அவருடைய பிரச்சாரம் ஆரம்பிக்கப்படலாம், அல்லது ஆகஸ்ட்னா ஆகஸ்ட் 15 ஆரம்பிக்கப்படலாம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த பிரச்சாரம் வந்து இப்போ தேவை அப்படின்ட்டு அந்த கட்சி நினைக்குதாங்கிறதோட தமிழக மக்கள் அதை நினைக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவங்க மேலே தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அவங்க வந்து இன்னும் மக்களை சந்திக்கலை, மக்கள்கிட்ட போய் பிரச்சாரத்துக்கு போகலை, அது தொண்டர்கள்ட்டையும் அந்த சோர்வு இருக்கும். இப்போ இன்னும் வரல. ஆமாம், இன்னும் வரல, அது தொண்டர்கள்ட்டையும் அந்த சோர்வு இருக்கும். எப்படின்னா, நம்ம தலைவர் கட்சியை தொடங்கிட்டார், நம்ம மாவட்டத்துக்கு வரல, அதை வச்சு அவங்க ஒரு பந்தா காட்டுறதுக்கான ஒரு மனநிலை இருக்கும், நம்ம மாவட்டத்துக்கு வரல அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து ஒரு கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து தவறான பதிவாக நான் பார்க்குறேன். ஏன் கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிற வார்த்தை நான் தவறாக பார்க்குறேன்னா, விஜய் அவங்களுடைய கட்சியை சார்ந்து அங்கங்கே நியமிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அல்லது அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், இவை அனைத்துமே மிக தெளிவாக அவங்க உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒருவேளை நமக்கு வெளியே அது வந்து அவங்க தெரியலை அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம், வெளியே வந்து தெரியலை அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப பக்காவாக தான் கட்டமைச்சிருக்காங்க, கட்டமைப்பு வந்து சரியாக தான் இருக்குது. அப்படி கட்டமைப்பு சரியாக இருக்கிற காரணத்தினால தான் விஜய் அவங்களுடைய பிறந்தநாளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குக்கிராமத்திலேருந்து எல்லா இடத்துலையுமே அவங்க அதை கொண்டாடி மகிழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனவே அவருடைய இந்த பிரச்சார பயணம் அல்லது இந்த பரப்புரை பயணம் இப்போ தேவையான ஒன்று அப்படிங்கிறது தான் களம். அதில் வந்து அவர் வந்து இன்னும் கூட்டணியை பற்றி பேசலை, இல்லை ஒரு கட்டமைப்பு சரியா இல்லை அப்படிங்கிற கருத்து வந்து ஏன் சொல்கிறேன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறேன்னுங்க. இங்கே பெரும்பாலான அரசியலை சார்ந்து கருத்துக்களை பதிவிடக்கூடியவங்க சிலவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை மையப்படுத்தி அவங்க சொல்லக்கூடியதை நம்ம எடுத்து வைக்கணுங்கிற களத்தில் போகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து விஜய் அவங்களுடைய வளர்ச்சியை ஜீரணிக்க முடியாமல் பயணிக்கக்கூடியவங்க இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வலையொலிகளிலும் ஊடகங்களிலும்
பிரதானமாக பேசப்படுகிறது விஜய் அவங்களை எதிர்த்து பேசக்கூடிய கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. எனவே அந்த விஜய் அவங்களை எதிர்த்து பேசுகிறவங்களுக்கு வேற வார்த்தைகள் கிடையாது. கட்டமைப்பு சரியில்லை, அவர் அதுக்குள்ளேயே பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு, அப்படிப்பட்ட கருத்துக்களை அவங்க பதிவிடுவது இயற்கை. ஆனால் உண்மையிலே விஜய் அவங்க வந்து இப்போ எடுத்திருக்க இந்த முடிவுகள் எல்லாமே மிக தெளிவாக ஒரு அரசியல் நகர்வாக தான் நம்ம பார்க்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லையும் ஆட்கள் நிரூபிச்சிட்டாங்க, எல்லா மாவட்டத்துலேயும் ஆள் இருக்குது. அப்போ இந்த மாவட்டத்தில் இருக்க ஆட்கள் வந்து விஜய் தான் அங்கே வந்து ஒரு ஆதிக்க சக்தி, அவரை மைனஸ் பண்ணிட்டா யாருக்கும் பேர் கிடையாது. எனவே விஜய் அவங்களுடைய அடையாளப்படுத்துதல் இருந்தால் தான் அந்த தொண்டர்கள் வந்து அந்த கிராமங்கள்லையோ அந்த ஊர்கள்லையோ அவங்க பிரச்சாரத்துக்கு போய் எங்கள் தலைவருக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்கக்கான ஒரு களத்தை எடுக்க முடியும். அப்போ அந்த அங்கீகாரத்தை எதிர்பார்த்து எல்லா மாவட்ட செயலாளரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ விஜய் அவங்க அந்த பிரச்சாரத்துக்கு போனாதான் அந்த மேடையில் இவன் மாவட்ட செயலாளர்னு உட்காரச்சமையும் விஜய் அவங்களே இவன் அங்கீகரிச்சிருக்காங்கப்பா அப்படிங்கச்சமே அந்த கிராமங்களும் அந்த ஊர்களும் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய களம் தேவைப்படுது. அப்போ அது தேர்தல் நேரத்தில் அது போய் அந்த பிரச்சாரத்தை எடுக்க முடியாது. எனவே இப்போவே அந்த பிரச்சாரத்தை எடுத்தாதான் அது சிறப்பாக இருக்குன்னு தான் விஜய் அவங்க வந்து அந்த பிரச்சாரத்துக்கு இப்போ களம் வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். இதில் வந்து ஏன் காமராஜ் அவங்களுடைய பிறந்த நாளை மையப்படுத்தி அவங்களுடைய பயணம் இருக்கும் அப்படிங்கிறதுனா, ஒரு கல்வியை முதன்மைப்படுத்தி தான் விஜய் அவங்களுடைய அரசியல் களம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. பல விடயங்கள் பேசப்பட்டா கூட இந்த கல்வியை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் இருக்குது. ஜூலை 15 வந்து காமராஜுடைய பிறந்த நாள். ஒருவேளை அந்த காமராஜ் அவர்களுடைய பிறந்த நாளை மையப்படுத்தி விஜய் அவங்க அந்த பிரச்சார பயணத்தை எடுத்தாங்கன்னா தென் மாவட்டங்களில் விஜய் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு நிலை உருவாவதற்கான ஒரு களம் அமையும். அப்படி இல்லைன்னா சுதந்திர தின விழா, இது ரெண்டையும் மையப்படுத்தி தான் அவங்களுடைய பயணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுதந்திர தின விழாவை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய அந்த களத்தில் வேறு பிற அரசியல் கூட்டணிகளை மையப்படுத்திய களங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மனசுக்குள்ள இருக்கு. இல்லை சார், இப்போ என்னதான் விஜய் அவர்கள் வந்து கூட்டணியை பற்றி டிசம்பர் மாதம் தான் வெளியிடுவேன்னு சொன்னாலும் இந்த பிரச்சாரத்திற்கு முன்னாடியே இந்த கூட்டணியை பற்றி அறிவிச்சுட்டு அவர் பிரச்சாரத்துக்கு போனால் இன்னும் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும்ல, மக்கள் மத்தியிலும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, எதற்காக இதை தள்ளி போட்டுட்டு போகிறாங்க? இல்லை, ஏன் கூட்டணி இப்போ அவங்க வந்து பகிரங்கமாக அறிவிக்க முடியாதுன்னா பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு கட்சி, இப்போ திமுக கூட நம்ம எடுத்துக்கலாம், திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி இருக்குது. இந்த கட்சிகள் சீட்டு பங்கீட்டு, அதாவது தொகுதி பங்கீட்டு வரைக்கிட அந்த நேரத்தில் தான் கருத்து வேறுபாடுகள் நிறைய வருவதற்கான களம் இருக்குது. அதுக்கு முன்னாலே அவங்க பேச்சுவார்த்தைகள் பல இடங்களில் நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ கூட நீங்கள் செய்தியை பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது திமுகவோடு பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் இந்த திமுகவுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகிவிட்டது. அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி பேசி முடித்து விட்டார்கள். ஒன்றிய அமைச்சர் பதவியும் 12 இடங்களும் மற்றும் தேர்தல் செலவுக்கான பணங்களையும் மையப்படுத்தி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு பேசி முடித்து விட்டது என்கின்ற ஒரு செய்தி இருக்கு. அதுல வைகோ ஐயாவுக்கு உடன்பாடு இல்லை. எனவே வைகோ அவர்களுக்கும் அவருடைய மகன் துரை வைகோ அவர்களுக்கும் இடையே ஒரு கருத்து மோதல் இருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தி வருகிறது. இதுவரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து யாராவது திமுகவுக்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், வைகோ அவர்கள் நம்மோடு கூட்டணியில் இருக்கிறார், அவர் மன வருத்தப்படியான எந்த செயல்களும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு களத்தில் அவர் இருந்தார். ஆனால் தற்பொழுது பல்லடம் பகுதியில் இருக்கக்கூடிய முத்துரத்னம் என்கின்றவரை மதிமுகவிலிருந்து விலகி வந்தவரை வந்து திமுக இணைத்திருக்கிறது. அதுபோல இப்பொழுது பார்த்தீங்கன்னா மதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுக்குழு, அந்த பொதுக்குழு நடந்த பொழுது அந்த பொதுக்குழுவில் அர்ஜுன் ராஜின் அவர்கள் தான் அவைத்தலைவராக இருந்து அந்த பொதுக்குழுவை நடத்துறாரு. அந்த நடத்தினவர் வந்து திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார். அவர் விமர்சிச்சோன்னா வைகோ அவங்க பேசுறாங்க, இதற்கும் எனக்கும் தொடர்பில்லை, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அங்க இருந்து அந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பூமிநாதன் போன்றவர்கள்லாம் அதை எதிர்த்திருக்காங்க. அப்படி என்றால் அவங்க தெளிவாயிட்டாங்க, நம்ம வந்து திமுக விட்டு நம்ம வெளியே போறோம், இது இவங்களுடைய நிலைப்பாடு. இன்னொரு நிலைப்பாடு என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி ஒரு செய்தி, அது நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். அது விஜய் அவங்களோடு கூட்டணி பேசி விட்டதாகவும் 40 தொகுதிகள் விஜய் அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டதாகவும், இதன் அடிப்படையில் தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் விஜய் கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு களம் அமைக்கும் அப்படிங்கிற செய்தி இப்ப பரவலாகவே எல்லா மட்டங்களிலும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு ரகசிய செய்தியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா,
காங்கிரஸ் பேரியக்கத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நான் முன்னாள் காணொலியிலும் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். அப்பொழுது பலர் அதை நீதென கற்பனையாக இருக்குமா என்கின்ற கேள்வியெல்லாம் கேட்டார்கள். இப்பொழுது இந்த காட்சிகள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய களத்தை வைத்து பார்த்தால் உங்களுக்கே அது தெரியும், இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே விஜய் அவங்களுடைய கட்சியை மையப்படுத்தி ஒரு பெரிய கூட்டணி அமைவதற்கான ஒரு களம் இருக்கிறது. அதை இப்பொழுதே அறிவித்து விட்டால் அது பெருஞ்சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு களம் இருக்கும். எனவே அதை இந்த தேர்தல் நேரத்திற்கு அருகாமையில் அறிவிக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கான களங்கள் இருக்கும் என்கின்ற ஒரு கணக்கீட்டில் தான் இந்த பயணம் இருக்கலாம். அன்புமணி வெர்சஸ் ராமதாஸ், இந்த பாமக இவங்களோட கூட்டணி விஷயங்களை பற்றி அரசல் புரசலாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கு இடையிலே ஒரு விரிசலே உண்டாயிருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னோட தலைமையில் யார் சொல்கிற ஏற்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எலெக்ஷனில் சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இந்த கட்டத்தில் அன்புமணியோட மைண்ட் தாட் இப்போ எப்படி இருக்கும்? இல்லை, ஆல்ரெடி அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது ராமதாஸ் ஐயாவுடைய நிலைப்பாடு என்னென்னா, அவங்க இந்த தடவை டிஎம்கேவோட கூட்டணி வைக்கணும், அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அதற்கான களங்களை எடுத்துக்கிட்டு அவங்க போனதுனால தான் சில கருத்து வேறுபாடு. அன்புமணி ராமதாஸ் அவங்கள பொறுத்த மட்டும் பிஜேபியோட கைகோர்க்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு ஒரு சைடு சொல்லப்பட்டாலும், விஜய் அவங்களோட கட்சியோட கூட்டணி அமைத்து இந்த தேர்தல் களத்தில் ஒரு மாற்று விடயங்களை கொண்டு வரலாங்கிற ஒரு முயற்சி இருக்கு அப்படிங்கிற செய்தியும் அரசு புரசலாக வந்துகிட்டு இருக்கு. அப்போ அன்புமணி ராமதாஸ் அவங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு போறாங்களா, விஜய் அவங்களுடைய கட்சியோடு அதாவது கூட்டணி அமைக்க இருக்கிறாங்களாங்கிறது ஒரு மர்மமா இருக்கு. ஆனால் ராமதாஸ் ஐயாவை பொறுத்த மட்டும் அவங்க நான் டிஎம்கேவோட கூட்டணிங்கிறது அவங்களை சார்ந்தவங்க தெளிவுபடுத்திட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. அதை மையப்படுத்தி விடுதலை சிறுத்தைகள்கிட்டையும் கேள்வியில் கேட்குறாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் ஐயா டிஎம்கே கூட்டணியோடு நீ உள்ளே வந்தால் நீங்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கும்பொழுது இந்த யூகங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னுட்டு திரும்ப அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சு போச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வருதுன்னா விடுதலை சிறுத்தைகள் வெளியே போகுதுங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. அப்படி விடுதலை சிறுத்தைகள் வெளியே போனால் பாரதிய ஜனதாவோடு அந்த கூட்டணி அமையுமா என்கின்ற பொழுது அது பெரிய கேள்வி. பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமையாது. காரணம், அவங்க எதிர்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவங்க ஒரு மீட்டிங்லேயே சொல்கிறாங்க, நாங்கள் விஜயோடு கூட்டணி அமைப்பதற்கும் எங்களுக்கு களம் இருக்கிறது, மற்ற அதிமுகவோடு எங்களுக்கு கூட்டணி அமைப்பதற்கும் களம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் கோட்பாடின் அடிப்படையில் தான் நாங்கள் திமுகவோடு தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் இத்தனை தொகுதி தான் தருவோம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக. விடுதலை சிறுத்தைகள் அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய களத்தில் இருக்குமானா அது கேள்விக்கணை. ஏன்னா இங்கே தான் நீங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுக்கணும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படலை. அவங்க இப்போ உதயசூரியன் சின்னத்தில் இருந்து தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய அந்த பி ஃபார்ம் எல்லாமே உதயசூரியன் கேண்டிடேட்டுக்குள்ள அந்த தகுதியில் தான் இருக்குது. இப்போ அவங்க தங்களுடைய கட்சியை தனி கட்சியாக கொண்டு வர வேண்டிய ஒரு களத்தில் இருக்க சமயம் டிஎம்கே கூட அவங்க போச்சமே 6 சீட்டு கொடுக்குறாங்களா 5 சீட்டு கொடுக்குறாங்களாங்கிற கேள்வி. அப்போ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூடயோ அல்லது விஜய் அவங்களுடைய கூட்டணி வைக்கும் பொழுது அந்த தொகுதி எண்ணிக்கை அதிகமாகி அவங்களுக்கு அந்த வாக்கு சதவீதம் அது உயரக்கூடிய பட்சத்தில் அவங்க தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அந்த சின்னம் பெறுவதற்கான ஒரு களம் அமையலாம். விடுதலை சிறுத்தைகளை மிக கடுமையாக போராடி இப்போதான் அந்த சின்னத்தையே அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு களம் அமைஞ்சிருக்கு. எனவே இப்போ எல்லா கட்சிகளும் அந்த மனநிலையில் தான் பயணித்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மனநிலையில் பயணித்துட்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரே விடிவிளக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க தான். இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சாரத்துக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சாரத்துக்கு போக சமயம் கூடக்கூடிய கூட்டம் அவருக்கு பின்னால் திரளக்கூடிய இளைஞர்கள் பட்டாலும் அதுபோல பல கட்சிகளிலிருந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அவருடைய கட்சியில் இணையக்கூடியவர்கள் தமிழக அரசியல் களத்திலே ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும் என்பதுதான் நிஜம். இது திமுகவுக்கு நல்லா தெரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் பல வகையான பிரச்சாரங்களை எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு வாகனத்தை வச்சிருக்காங்க, திமுக என்னென்ன செஞ்சிருக்குன்னு வட்டாரங்கள் வாரியாக இந்த வாகனத்தில் போய் நீங்க மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு களத்தை எடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. அப்படின்னா திமுக அதிமுகவை பார்த்து பயப்படல. இப்போ திமுக ஒட்டுமொத்தமாக பயந்துருக்கிறது விஜய் அவங்கள பார்த்து தான் பயந்துருக்கு. அப்போ விஜய் அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது ஏற்படுகின்ற அந்த அலை பல கட்சிகளை விஜய் அவங்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு களத்தை கொண்டு வரும். அதுபோல கூட்டணி ஆட்சி என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலில் பல கட்சிகளுக்கு தடைகள் இருக்காது. நம்ம போன நமக்கு சீட்டு கிடைக்க நம்மளும் அந்த மந்திரி சபையில் இடம் பிடித்து விடலாம் என்கின்ற கணக்கீடோடு பயணிக்கக்கூடிய ஒரு களம் இருக்கும். கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்கிறேன், 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில்
விஜய் என்கின்ற சக்தி தமிழகத்தில் ஆகப்பெரிய ஆளும் சக்தியாக உருவாவதற்குரிய களம் இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள், கூட்டணி யார் கூட வைக்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களை பிறந்தநாள் அன்று ஒரு நிர்வாகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு என்னை மதிக்கல, என்னை எதுக்கும் கூப்பிடல அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதே நிர்வாகி இன்னைக்கு வந்து என் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காரு அந்த மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கட்சியிலுக்குள்ளேயே இருந்துட்டு ரொம்ப கோபம் அடைந்து காருக்குள்ள இருக்க கொடியெல்லாம் கீழே போட்டுட்டு நான் உறுப்பினராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே போட்டு தீயில போட்டு எரிச்சிட்டாரு. காரில் இருக்க ஸ்டிக்கரையும் பிச்சிட்டாரு, எனக்கு இனிமேல் இந்த கட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிர்வாகிகளுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் கரெக்டான ஒரு இது போய் சேர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதில் வந்து விஜய் அவங்க வந்து எம்ஜிஆர் பாணியை கையில் எடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவங்கள சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. ஆர்.எம். வீரப்பன், பாபு சண்முகம் போன்ற ஒரு பெரிய பட்டாளமே எம்ஜிஆரை சுற்றி இருந்தாங்க. ஆனால் ஒரு தொண்டன் பாதிக்கப்படுகிறான் அல்லது ஒரு தொண்டனுடைய மனக்குமுறல் இருக்கிறது அப்படின்னா அதை உடனடியாக விசாரிக்கக்கூடிய களங்களை கையில் எடுத்துக்கொண்டு எம்ஜிஆர் நேரடியாக அதை செயல்படுத்தி விடுவார். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒருத்தன் மன வருத்தத்தில் இருக்கான், நம்ம கட்சிக்கு நெடுநாளாக உழைச்சிட்டு இருந்தோம், மன வருத்தத்தில் இருக்கான்னா நேரடியாக அவர் தொடர்பு கொண்டு பேசிடுவார். பேசி அவன் மேலே தப்பு இருந்தால் அதுக்கான ஆக்ஷன், இல்லை அவன்கிட்ட நியாயம் இருந்தால் அது விசாரிக்கப்படும். இந்த நிலைப்பாடை விஜய் அவங்க எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த சம்பவத்திலேருந்து நம்ம புரிய வேண்டிய ஒன்று. ஒரு சாதாரண அதாவது விஜய் அவங்க மீது ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தாதான் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடியவன் தன்னுடைய வாகனத்திலெல்லாம் அவருடைய புகைப்படத்தை ஒட்டி என்னுடைய தலைவர் இவர் தான்ட்டு அவன் பிரகடனப்படுத்த முடியும். சாதாரண ஒரு ஆள் போய் அந்த புகைப்படத்தை ஒட்டி இவர் தான் என்னுடைய தலைவர்னு சொல்ல முடியாது. எனவே 13 வருஷமாக நான் அந்த இயக்கத்தில் இருந்தேன், அந்த கட்சியில் பயணித்தேன், அவரை எல்லாமே நான் போனேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாருன்னா ஏதோ அதில் ஒரு நியாயம் இருக்கலாம். அல்லது ஏதாவது அவருக்கும் அந்த நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிக்கும் இடையே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம். அந்த 2 பேரையுமே அழைத்து விஜய் அவர்கள் பேசி அதற்கான ஒரு முடிவை அறிவித்திருந்தால் அது சிறப்பாக இருக்கும். இதைத்தான் எம்ஜிஆர் செய்வார். அப்படி தவறு யார் செய்திருந்தாலும் அவர்களுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த குறிப்பிட்ட நபர் மீது என்ன குற்றச்சாட்டு என்கின்ற விடயம் இதுவரை தெளிவாக தெரியவில்லை. ஒருவேளை அவர் கட்சிக்கு அவப்பேரை செய்யக்கூடிய களங்களில் ஏதாவது செயல்பட்டு கொண்டிருந்தாரா என்கின்ற விடயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. காரணம், விஜய் அவங்க கட்சியை பொறுத்த மட்டும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. பெண்களை இழிவு செய்யக்கூடியவர்களுக்கு கட்சியில் பதவி இல்லை. பொது இடங்களில் அநாகரிகமாக நடக்கக்கூடியவர்களுக்கு கட்சியில் பதவி இல்லை. அதுபோல மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய விதத்தில் யாராவது செயல்பட்டு கொண்டிருந்தால், அதாவது கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் கட்சியில் பதவி இல்லை. இது அவர்கள் எடுத்திருக்க கோட்பாடு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பெரிய பெரிய பேனர்லாம் வைக்காதீங்க, வச்சு மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மக்கள் நம்மளால் பாதிக்கப்படக்கூடாது. இதுக்கு முன்னால் எல்லா கட்சிகளும் அதை பண்ணிகிட்டு இருக்கு. அதே நானும் பண்ணிட்டா நான் புதுசாக என்னத்தை கொண்டு வந்தேன்னு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வரும். எனவே நான் நியாயமாக நேர்மையாக நடக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நீங்கள் ஒத்துழைங்க. இதில் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டில் அந்த குறிப்பிட்ட தோழர் மாட்டி இருக்கிறாரா என்கின்ற விடயத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படி மாட்டி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கட்சியில் அவருக்கு அங்கீகாரம் கொடுப்பது என்பது கேள்வி கணைகள் தான். அப்படி இல்லாத பட்சத்தில் இவர்கள் இருவரையுமே அழைத்து விசாரித்து அதற்கு என்ன முடிவு என்று தெரிவிப்பது தான் சால சிறந்தது. இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் நடக்காமல் இருப்பது விஜய் அவர்களுடைய கட்சிக்கு அழகாக இருக்கும். காரணம், திமுகவை பொறுத்த மட்டில் பலரை இழுக்கக்கூடிய ஒரு விதத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். பலரை அவர்களுடைய கட்சிக்குள் இணைய வைத்து அதன் மூலம் குழப்பத்தை உருவாக்கக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் நாம் நரித்தந்திரத்தை கையில் எடுக்க வேண்டும், சற்று அல்ல கழுகு பார்வையை பார்க்க வேண்டும். இதை விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதை சார்ந்தவர்களும் செய்வது சிறப்பு சேர்க்கும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.